அனைவருக்கும் வணக்கம். 3 வீக்ஸ் சேலஞ்சில் உள்ள அவர்களுக்கும் மற்றும் என் அன்பிற்குரிய பிரசன்னா சார் அவர்களுக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ரஞ்சித் குமார். நான் வருவாய்த்துறையில் துணை வட்டாட்சியராக பணிபுரிந்து வருகிறேன். ஃபஸ்ட்டு இந்த இதில் எப்படி நான் ஜாயின் பண்ணேன்னா, ஃபேஸ்புக் ஆடு பார்த்து தான் ஜாயின் பண்ணேன். என்ன இருக்குது பார்க்கலாம், என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ணேன். இதுக்கு முன்னாடி எந்த கிளாஸும் நான் ஜாயின் பண்ணது இல்லைங்க. சரி ஜாயின் பண்ணி பார்ப்போம், சாருனுடைய பேச்சு வந்து நல்லா இருந்ததுனால ஜாயின் பண்ணி பார்ப்போம் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜாயின் பண்ணுங்க. உண்மையாகவே கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. எங்கிட்ட இருக்கிற ஒவ்வொரு கெட்ட பழக்கத்தையும் தற்போது வந்து நல்ல பழக்கங்களாக நான் மாற்றி வருகிறேன். 19 நாள் கிளாஸ் முடிஞ்சிருக்கு. இந்த 19 நாள்லேயும் நான் என்னுடைய தவறுகளை ஒவ்வொரு தவறாக வந்து திருத்தி கொண்டு வருகிறேன். ஃபஸ்ட்லாம் ரொம்ப கோவப்படுவேன், இப்போ கொஞ்சம் கோவத்தை குறைச்சிருக்கிறேன். நிறைய விஷயங்கள், அதாவது காலையில் எழுவுறது வந்து 6 மணி 7 மணிக்கு தான் எழுவுவேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 4:30 மணிக்கு நான் எழுந்துடுறேன். இந்த 19 நாளும் எல்லா நாளும் நான் வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கிறேன். அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா வாழ்க்கையில் வெற்றி பெறலாம்னு எனக்கு கட்டாயம் தெரியுது. ஆனால் என்னென்னா என்னால் ஒன்றும் ஆக்டிவிட்டீஸ் பண்ண முடியல. கொஞ்சம் வருவாய்த்துறையில் வந்து தற்போது வந்து உங்களுடன் ஸ்டாலின் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுனால ரொம்ப ஒர்க் இருக்குது. நைட்டில் போகிறதுக்கே கொஞ்சம் லேட் ஆகிடுது. ஆனால் அதே சமயத்தில் வந்து நிறைய கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன். மொபைல் பார்க்குறது குறைச்சிருக்கேன். 8 மணிக்குள்ளே சாப்பிட்றேன். நிறைய விஷயங்கள், தண்ணி குடிக்கிறதாகட்டும், மற்ற எல்லா விஷயங்களும் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கிறேன். அதாவது ஒரு மனிதனிடம் உள்ள தவறுகளை வந்து தொடர்ந்து திருத்திக்கணும். என்னுடைய தவறை நான் உணர்கிறேன். என்னுடைய தவறை வந்து நான் திருத்திட்டு வரேன். 19 நாள் 19 தவறுகளை திருத்தியிருக்கிறேன். சார் சொன்ன டாஸ்க் மட்டும் என்னால் இன்னும் பண்ண முடியல. விசுலேஷன் பண்ணும்போது எனக்கு இன்னும் அந்த எஃபெக்ட் வரலைங்க. பேக்ரவுண்டில் ஒரு விசுலேஷன் பண்ணுற அந்த இது வரல. மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியல. ஆனால் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி சார் சொன்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே 7 டேஸ்னுடைய ஆக்டிவிட்டீஸையும் நான் கூடிய விரைவில் பண்ணி சாருக்கு போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். தயவுசெய்து இது சொல்கிறதே தப்பு தான், மன்னிக்கவும். நேரம் இல்லை என்பதையே காரணமாகவே சொல்லக்கூடாது அப்படின்றது தான் சார்னுடைய இது. பட்டு இப்போ இன்றைக்கி வீடியோ போடணுன்றதுக்காக இதை சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் நான் விவசாயம் சார்ந்த தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். இப்போ கொஞ்சம் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாதனால அப்படியே ஹோல்டு பண்ணியிருக்கேன். எனக்கு அது சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நிறைய ஆசை இருக்குது. பட் பண்ணணும், கூடிய விரைவில் அது ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே சமயத்தில் நான் வருவாய்த்துறையில் பணிபுரிகிறதுனால பொதுமக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது. அதனால் நீங்கள் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் சான்றுகள் தொடர்பான பிரச்சனைகள் ஏதேனும் நமது குரூப்பில் இருக்கிறவங்களுக்காகட்டும், உங்களுடைய உறவினர்களுக்காகட்டும் ஏதேனும் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளவும். நான் கண்டிப்பாக வந்து முடிந்தவரை அதற்கு என்ன தீர்வு என்பதை நான் சொல்கிறேன். எவ்வாறு மனு எழுத வேண்டும், யாரிடம் வந்து அணுக வேண்டும் என்பதை முதற்கொண்டு நான் உங்களுக்கு கட்டாயம் சொல்லித் தருகிறேன். உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காக இதை நான் சொல்கிறேன். வருவாய்த்துறையில் பணிபுரிகிறான். ஏன்னால் வருவாய்த்துறையில் சேவை மனப்பான்மையோடு இருப்பவர்கள் சில நபர்கள் இருக்கிறார்கள், சில நபர்கள் வேறு மாதிரி இருக்கிறார்கள். ஆனால் நான் வந்து மேக்சிமம் வந்து சேவை மனப்பான்மையோடு இந்த பணியை அணுகி வருகிறேன். எனவே தயவுசெய்து உங்களுக்கு ஏதேனும் நிலம் தொடர்பாகவோ சான்றுகள் தொடர்பாகவோ என்னுடைய வருவாய்த்துறை தொடர்பாக ஏதேனும் இருப்பின் தகவல் தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, தேங்க்யூ, நன்றி. பிரசன்னா சாருக்கு மீண்டும் மீண்டும் எனது மனமார்ந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கிறேன்.